சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசு தற்போது ஒப்புதல் வழங்கியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக நம்மோட இணைப்பில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்மோட இணைப்பில் காத்திருக்கிறார். மேம் வணக்கம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. இது குறித்த உங்களோட பார்வை என்னவா இருக்கு மேம்? இது ஒரு வரவேற்கத்தக்க முடிவு. ஏன்னா ஏற்கனவே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எந்த சமூகத்திற்கு எந்த விகிதாச்சாரத்தில் என்ன அங்கீகாரம் கொடுக்க வேண்டுமோ அதை சரியாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையுமே சரியாக செய்யும் அரசு 2021 எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் திடீரென்று உலகம் முழுவதும் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டதனால், கொரோனா தொற்று நோய், அதனால் அது தள்ளி போனது. உடனே தேர்தல் வந்தது. சூழ்நிலை அதற்கு ஏற்றாற் போல் இல்லை என்று சரியான சமூக நீதியை கடைபிடிக்க வேண்டதில் எப்பொழுதுமே அக்கறை உள்ள மோடி அரசு அதை இன்று அறிவித்திருக்கிறார்கள். அறிவித்தது மட்டுமல்லாமல் இது மிக வெளிப்படையாக மிக திட்டமிட்டபடி சரியாக நடக்கும் என்பதையும் சொல்லி இருக்கிறார்கள். அதனால் இது வரவேற்கத்தக்கது. இன்னொன்று, திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசும் ஏதோ இவர்கள் சொன்னதனால் வருவது என்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் தெலுங்கானா, பீகார், கர்நாடகா போன்ற மாநிலங்கள் எல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பை அவர்களாவே முன்னெடுத்து சென்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையிலேயே சமூக நீதியை பாதுகாப்பதாக இருந்ததனால் அப்படிப்பட்ட ஒரு கணக்கெடுப்பை செய்திருக்கலாம். யாரும் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. சில மாநிலங்கள் அதை செய்தும் இருக்கிறார்கள். அதனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இந்த நேரம் சரியான நேரம் என்பதால் இதை முடிவு செய்திருக்கிறார்கள். இது இன்னும் எந்த சமூகம் எல்லாம் இன்னும் பின்தங்கி இருக்கிறது, எவ்வளவு மக்கள் தொகை கூடியிருக்கிறது, எவ்வளவு விகிதாச்சாரத்தில் மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள், இன்னும் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறார்கள், குறிப்பாக பழங்குடி மக்கள் எந்த அளவிற்கு வாழ்வாதாரத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் முழுவதுமாக தெரிந்து கொள்வதற்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு உதவும். இதை திட்டமிட்ட மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேம், உங்களுடைய நேரத்துக்கும் தகவல்களுக்கும் நன்றி மேம்.